இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 ஹெச்பி மோனோ பிளாக் பம்பு. ஏற்கனவே இங்கே வந்து 4 இன்ச்சு போர்வெல் போட்டிருக்காங்க ஒரு 35 அடிக்கு. நார்மலாக இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயில் என்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயில் என்ஜினை வச்சு தான் தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வயல் இருக்கிறது வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 வயலை கடந்து உள்ளே வரணும். அப்போ ஒவ்வொரு முறையும் மோட்டார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 லிட்டரு டீசல் கேனை தூக்கிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வரணும். ஒரு மணி நேரத்துக்கு சர்வசாதாரணமாக 1 லிட்ரு டீசல் குடிக்கக்கூடியது இந்த ஆயில் இன்ஜினு. இப்போ நம்ம கொடுத்துருக்குற 3 இன்ச்சு டெலிவரி தான் அந்த ஆயில் இன்ஜின்லேயும் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் பாசனம் பண்ணணும் அப்படின்னா 8 லிட்ரு டீசல் கொடுக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது நடைமுறை சிக்கல்கள், சிரமங்கள், செலவு, விரயம் இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டீசல் இன்ஜினும் சோலார் இன்ஜினும் ரெண்டையும் ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சோலாருக்கு போடுற முதலீட்டை உங்களால் ஒரே வருஷத்தில் எடுக்க முடியும். இந்த சோலார் பம்பு சர்ஃபேஸ் பம்பு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது. ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். காலையில் ஒரு 7:30 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சாயங்காலம் 4:30 5 மணி வரைக்கும் ஓடும். இப்போ 3 இன்ச்சு டெலிவரி உங்களுக்கு ஃபுல் டெலிவரி வர்றதுனால ஒரே நாளில் 5 ஏக்கர் பாசனம் பண்ணக்கூடியது. நெல் விவசாயத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். திருப்பனந்தாள், கும்பகோணம் பக்கத்தில் திருப்பனந்தாள்னு இருக்குது. அந்த திருப்பனந்தாள்லேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு திருலோகி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த பம்பு போட்டு கொடுத்துருக்குறோம். நான் பார்த்ததில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இது மாதிரி மின்சார வசதி கிடைக்காத, அது மாதிரி குத்தகை நிலங்கள் இருக்கும், கோவில் நிலங்கள் இருக்கும், அது மாதிரி பட்டா இல்லாத இடங்கள் இருக்கும், அது மாதிரி சில சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் ஆயில் என்ஜின் வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இது போன்ற படுகை பகுதிகளில், இந்த தஞ்சாவூர் மாவட்ட படுகை பகுதிகளில் உங்களுக்கு ரொம்ப சிரமமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீசலை தூக்கிட்டு போய் டீசல் என்ஜினில் ஊற்றி பண்ணுறது. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு மாதம் என்ஜினை நம்ம ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய செலவுகள், மெக்கானிக்கை அழைச்சிட்டு போனோம். அது ஒரு சில இடங்களில் மெக்கானிக்கு கிடைப்பார், இல்லைன்னா 2 நாள் 3 நாள் தாமதமாகி வருவார். நம்ம நினச்சபடி சாகுபடி பண்ண முடியாது, நினச்சபடி நம்மளால் விவசாய வேலையை பண்ணி முடிக்க முடியாது. இந்த மாதிரி ஆயில் இன்ஜினில் படக்கூடிய சிரமங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆயில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு லேடிஸை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு ஜென்ஸ் வேணும், அவர் வந்து அந்த லிவரை வச்சு சுற்றி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோ சிரமங்கள் மத்தியிலையும் இவங்க வந்து இந்த மாதிரி என்ன சிரமங்கள் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, நம்ம சாம்சன் சோலார் நிறுவனத்தில் பெரும்பாலும் நம்ம வந்து பொருட்களை விற்பனை செய்கிறதே கிடையாது. ஒரு தீர்வு தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குரிய தீர்வு கொடுக்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் 4 இன்ச்சு போர் போட்டு 4 இன்ச்சு செக்கு வால்வு வச்சு அதில் வந்து 4 இன்ச்சு சக்ஷன் லைன் போட்டு அந்த டீசல் என்ஜின் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 7.5 ஹெச்பி டீசல் என்ஜின். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, அதே 4 இன்ச்சு சக்ஷன் லைனில் 4 இன்ச்சுக்குரிய பம்பு ரெடி பண்ணி, இப்போலாம் மோனோ பிளாக் பம்பு 4 இன்ச்சு சக்ஷன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் நீர்மூழ்கி தொட்டி மோட்டாரு, நீர்மூழ்கி போர்வெல் மோட்டார் வந்ததுனால இது தனியாக பிரத்யேகமாக நம்ம செய்ய வேண்டியிருக்கு ஆர்டர் கொடுத்து. இது மாதிரி நம்ம செய்யும்போது என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, டீசல் என்ஜினில் என்ன தண்ணி வந்ததோ அதே அளவு தண்ணியை நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். டீசல் என்ஜினில் ஒரு நாளைக்கு 10 லிட்டரு டீசல் வாங்கிட்டு வந்து ஒரு 10 மணி நேரம் ஓட்டுற தண்ணியை இந்த சோலாரில் எந்த விதமான மின்சார இணைப்பும் இல்லாமல் நமக்கு இயற்கையாகவே அபண்டண்ட்டாக, அதாவது தாராளமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு, இங்கே வயல் வந்து 6 ஏக்கர் இருக்குது. ஆனால் சோலார் பேனல் போட்டிருக்கதே வெறும் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் போட்டிருக்கோம். 300 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு 5 ஹெச்பி பம்பை ஒரு நாள் முழுவதும் ஓட்டக்கூடிய மின்சாரம் கிடைக்கிதுன்னா வயல் முழுவதும் எவ்வளோ இயற்கையான சக்தி கிடைக்குதுன்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு போர்வெல்லில் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த 5 ஹெச்பி மோனோ பிளாக்கு ஏசி பம்பு போடுங்க. இப்போ சமீபமாக நிறைய பேர் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி பிஎல்டிசி பம்புன்னு போடுறாங்க. இந்த பிஎல்டிசி பம்பு ஒரு பேனல் 2 பேனலில் ஓடக்கூடியது அப்படின்னு போட்டுட்டு மொத்த முதலீடு வீணாக போயிடுது. ஒரு மோனோ பிளாக் பம்பு 3 இன்ச்சு டெலிவரியோடு வாங்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 பேனல் போட வேண்டியிருக்கு. அந்த 6 பேனலுக்கு வரக்கூடிய பம்போட விலை மட்டும் 65,000 வருது. இப்போ அதே விலையில் தான் இந்த மோனோ பிளாக் பம்பும் வருது. ஒரு 33,000 36,000 அந்த பம்பு வருது. அதோட அந்த டிரைவ் பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு 20,000 25,000. இதுவும் அந்த மோட்டாரும் டிரைவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரேஞ்சு தான் வரும். அதே மாதிரி அந்த பிஎல்டிசி சைனா பம்பும் அதே ரேட்டு தான் வரும். ஆனால் ஒரு வருஷத்தில்
அந்த பிஎல்டிசி பம்பு இத்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும், பயன்படுத்தவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். ஆனால் ஏசி மோட்டார் நீங்கள் போட்டிங்கன்னா, ஏசி மோட்டாரை வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த மோட்டாரை ஓட்டக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற வைண்டிங் கடையில் போய் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி நம்பகமான மோட்டாருக்கு நீங்கள் போயிடுங்க. புதுசாக நம்ம பிஎல்டிசி மோட்டார் போட்டு கொடுத்து நிறைய இடங்கள்ல எங்களுக்கு அனுபவம் உண்டு. குறைஞ்ச விலையில் கிடைக்கிது சார், கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு உறுதியாக சொல்கிற கஸ்டமருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். வாங்கி கொடுக்கும்போது முன்னாடியே சொல்லிடுவோம், சார் இது 100% சைனா மோட்டார். சில்வர் குடத்துக்கு எந்த திக்னஸில் ஷீட்டு போடுறாங்களோ அதே ஷீட்டில் தான் இந்த பம்பு செஞ்சுருக்காங்க. மேக்னெட்டு காயிலு அதோட டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னாலஜி தான். ஆனால் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணும்போது 5000 6000 ரூபாய்க்கு மோட்டார் வாங்கிட்டு வந்து இங்கே 40,000 50,000 விற்கும்போது விலைக்கும் அதோட தரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுது. ஆனால் உள்ளூரில் நம்ம தயாரிக்கிற இந்திய மோட்டார்கள், குறிப்பாக கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து சிஆர்ஐ மோட்டார், டெக்ஸ்மோ மோட்டார், மஹிந்திரா மோட்டாரில் இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. சோலாரை பொறுத்த வரைக்கும் எந்த மோட்டார் வேணாலும் ஓடும். இது சோலாருக்குன்னு தயாரிக்கிற மோட்டாரு, ஏசி டிசி மோட்டாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ட்ரோலர் மட்டும்தான் ஏசி டிசி கண்ட்ரோலர், சோலார் கண்ட்ரோலர்னு இருக்குது. மோட்டார் எந்த மோட்டார் வேணாலும் ஓடும். ஏசி மோட்டார் 3 ஃபேஸ் மோட்டார்னு வந்துருச்சுன்னா சோலார் பேனல் வச்சு தாராளமாக ஓட்டி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஸ்பீடாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது.